இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போலீசின் பதில் தாக்குதலில் 2 குற்றவாளிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். ஜோஹர் பாரு ஜலான் ஆபாட்டில் போலீஸ் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் 2 குற்றவாளிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். நேற்று மாலை மணி 5:04 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் D14 பிரிவை சேர்ந்த போலீஸ் குழுவினரும் ஜோஹர் குற்றப்புலனாய்வு துறையின் D9 பிரிவினரும் சந்தேகத்திற்குரிய வகையில் காணப்பட்ட வெள்ளை நிற டொயோட்டா எஸ்டி மாரக வாகனத்தை பின்தொடர்ந்துள்ளனர். போலீஸ் பின்தொடர்வதை உணர்ந்த அவ்விரு ஆடவர்களும் தங்களது வாகனத்தில் தப்பித்தோட முயற்சித்ததோடு போலீஸை நோக்கி சுட்டனர். பதிலுக்கு போலீஸ் அவர்களை நோக்கி சுட்டதில் 42 வயது ஆடவரும் அவரது நண்பரும் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் தெரிவித்தார். தொடக்க கட்ட விசாரணையில் உயிர் இழந்த 42 வயது ஆடவர் மீது போதைப்பொருள் உட்பட 38 முந்தைய குற்றப்பதிவுகள் உள்ளது கண்டறியப்பட்டது. மற்றொரு ஆடவரிடம் இருந்து எந்த ஒரு அடையாள ஆவணமும் கிடைக்காததால் அவரை பற்றிய தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் சம்பந்தப்பட்ட வாகனத்தில் இருந்து 2 துப்பாக்கிகள், உயிர் இழந்த இருவரில் ஒருவரிடம் இருந்து துப்பாக்கி, பல்வகை போதைப்பொருள் முதலானவைகளும் கண்டெடுக்கப்பட்டன. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 307 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படும் நிலையில் அது குறித்து தகவல் அறிந்தவர்கள் 0927922095 அல்லது 0722212999 ஆகிய தொலைபேசி எண்களில் போலீசுக்கு தகவல் அளிக்கும்படி குமார் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சம்பந்தப்பட்ட 2 குற்றவாளிகளுக்கு எதிராக போலீஸ் நடத்திய துப்பாக்கி சூட்டு குறித்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாகியிருந்தன. ஜோஹரில் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து இம்மாத தொடக்கம் வரைக்குமான இடைப்பட்ட காலத்தில் கடும் வறிய நிலையில் இருந்த குடும்பங்களின் எண்ணிக்கை 4378 இருந்து 359 வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளது. ஜோஹரில் கடும் வறிய நிலையில் இல்லாத சூழலை சாத்தியப்படுத்துவதற்கு மாநில அரசாங்கமும் கூட்டரசு அரசாங்கமும் மேற்கொண்டிருந்த ஆக்கப்பூர்வமான பல்வேறு திட்டங்கள் அந்த பலனை அளித்திருப்பதாக ஜோஹர் மந்திரி பசார் டாக்டர் ஆன் ஆபீஸ் காசி தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் தத்தெடுப்பு, வீட்டு சமையலறைக்கான உதவிகள், வருமான அதிகரிப்பு, வீடுகள் சீரமைப்பு, பயிற்சி மற்றும் கல்வி திட்டங்கள் முதலான உதவி திட்டங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துள்ளன. அதற்காக அயராது பாடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அலுவலகங்கள், சமூக நலத்துறையினர் உட்பட பல்வேறு தரப்புகளுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஆன் ஆபீஸ் கூறினார். இலக்கிடப்பட்டவர்களுக்கு டீசல் உதவித்தொகை, நீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட விவகாரங்களை வரவிருக்கும் பினாங்கு சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியினர் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆயுதங்களாக பயன்படுத்த உள்ளனர். அந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கம் வெற்றி பெற வேண்டுமானால் அதன் தேர்தல் பணிப்படைகள் எதிர்க்கட்சியினரின் அத்தாக்குதலை முறியடிக்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இல்ஹாம் சென்டர் ஆய்வு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் இசோமுடின் பக்கார் கூறுகையில், டீசல் உதவித்தொகை விவகாரத்தில் அரசாங்கத்தின் வியூக தொடர்பு பிரிவு இதுவரையில் தெளிவான விளக்கங்களை மக்களுக்கு வழங்கவில்லை என கூறினார். கடந்த 15வது பொது தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இம்முறை மலாய் வாக்காளரின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதில் அரசாங்க தேர்தல் பணிப்படைகளுக்கு பெரும் சவாலாக இருக்கலாம் என்றார் அவர். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் மஸ்லான் அலி கூறுகையில், டீசல் உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் சரியான புரிதலை கொண்டிருக்காத வாக்காளர்களை பரிகாத்தா நேஷனல் கூட்டணியினர் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என கூறினார். டீசல் உதவித்தொகை மீட்டுக் கொள்ளப்பட்டது உண்மையில் M40, T20 தரப்பு மக்களுக்கே பெரும் பாதிப்பை வழங்கியுள்ளது. ஆனால் B40 தரப்பினருக்கு அந்த புரிதல் இல்லாததால் அது பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்திற்கு சிறிது பாதிப்பை வழங்கும் என மஸ்லான் அலி கூறினார். நிர்ணயிக்கப்பட்ட நேர வரம்பை மீறி செயல்படும் கனரக வாகன ஓட்டுநர்களால் நாட்டில் அதிகமான விபத்துகள் நிகழ்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அத்தரப்பினர் மீதான தண்டனைகளை அமலாக்க தரப்பினர் கடுமையாக்க வேண்டும் என மலேசிய சாலை பாதுகாப்பு ஆய்வு மையம் மீராஸின் தலைவர் வாங் ஷாவூன் வலியுறுத்தினார்.
2010 ஆண்டு தரை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பொது போக்குவரத்து சேவையில் உள்ள பயணிகளின் பாதுகாப்புக்கு மறுட்டல் விடும் வகையில் அலட்சியமாக வாகனங்களை செலுத்துவோருக்கு 50,000 வெள்ளி வரைக்குமான அபராதம் அல்லது 7 ஆண்டுகள் சிறை அல்லது அவை இரண்டுமே விதிக்க வகை செய்கின்றது. அதே சட்டத்தின் கீழ் ஏற்புடைய காரணங்கள் இன்றி அலட்சியமாக செயல்படும் ஓட்டுநர்களுக்கு 2,000 வெள்ளி வரைக்குமான அபராதம் அல்லது 6 மாத சிறை அல்லது அவை இரண்டுமே விதிக்கப்படுகின்றது. அவ்விரு தண்டனைகளை காட்டிலும் சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் உரிமத்தை ரத்து செய்வது அல்லது விதிமுறையை கடைபிடிக்க தவறிய நிறுவனங்களின் செயல்பாட்டு உரிமையை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வாங் ஷாவுன் கூறினார். தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வங்காளதேச ஆடவர் ERL ரயில் மோதி பரிதாபமாக மாண்டார். ஸ்லாங்கோர் சிர்டாங் தமன் சிர்டாங் பிர்டானா அருகே KLIA எக்ஸ்பிரஸ் தடத்தின் 12.45வது கிலோமீட்டரில் நேற்று மாலை மணி 6:30 அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. 42 வயதுடைய அவ்வாடவர் தனது நண்பரின் வீட்டை நோக்கி சென்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக சிர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் AA அன்பழகன் தெரிவித்தார். தொடக்க கட்ட விசாரணையில் அவ்வாடவர் வேலிகள் போடப்பட்ட அப்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததோடு KLIA எக்ஸ்பிரஸ் தடத்தில் நுழைந்து சிறைக்கம்பாங்கன் ஜலன் சிர்டாங் பிர்டானா 5 பகுதியை நோக்கி செல்ல முயன்றது தெரிய வந்துள்ளது. ரயிலால் மோதப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அவ்வாடவர் அங்குள்ள 5 மீட்டர் ஆழம் கொண்ட கால்வாயினுள் விழுந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்த அவ்வாடவரின் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக சிர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவரது மரணத்தில் இதுவரையில் குற்றச் செயலுக்கான கூறுகள் ஏதும் தென்படாத நிலையில் அச்சம்பவம் குறித்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக AA அன்பழகன் கூறினார். சரவாக் மீரி பத்துனியாவில் உள்ள செம்பனை தோட்டத்திற்கு செல்லும் சாலை சந்திப்புக்கு அருகே தீக்கிரையாகி இருந்த வாகனத்தில் இருந்து கருகிய நிலையில் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. நேற்றிரவு மணி 11:05 அளவில் கிடைக்கப்பட்ட அவசர அழைப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பத்துனியா தீயணைப்பு மீட்புப் படையினர் புரோத்தான்வீரா ஏரோபேக் ரக வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த சடலத்தை வெளியே கொண்டு வந்தனர். உயிர் இழந்தவர் 63 வயது சென் கியான் சியோங் என அடையாளம் கூறப்பட்டது. பின்னர் சடலம் மேல்கட்ட நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. வட அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் உள்ள டெனாலி மலையில் உயிர் இழந்த மலேசிய மலை ஏரியான 37 வயது ஜுல்கிஃப்லி யூசுஃபின் நல்லுடல் இன்று காலையில் மலேசியாவை வந்தடைந்தது. கொரியன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான KE373 சரக்கு விமானம் வாயிலாக காலை மணி 8:42 அளவில் அவரது உடல் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைந்தது. பின்னர் ஜுல்கிஃப்லி யூசுஃபின் நல்லுடல் அங்கிருந்து காலை மணி 10 அளவில் அமரர் வேன் வாயிலாக பேரா தைப்பிங்கில் உள்ள அவரது கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. த்ரோங்கில் உள்ள பள்ளிவாசலில் ஜொஹூர் தொழுகைக்கு பிறகு அவரது நல்லுடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 29ஆம் தேதி டெனாலி மலையின் 19,700 அடி உயரத்தில் சிக்குண்ட 3 மலேசிய மலை ஏரிகளில் ஒருவரான ஜுல்கிஃப்லி யூசுப் உயிர் இழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டை இழந்த வாக்ஸ்வேகன் வாகனம் மரத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மாண்டனர். திரங்கானு குவால நெரூஸில் உள்ள ஜலான் குவால திரங்கானு கொத்தபாரு சாலையில் இன்று அதிகாலை மணி 2:20 அளவில் அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. வாகனத்தை செலுத்திய 50 வயது சம்சுல் பஹரி அவாங் நோவும் அவரது உறவுக்கார மகனான 20 வயது நிக் முகமது ஷைடான் ரோஸ்லி ஆகிய இருவர் உயிர் இழந்தவர்கள் என அடையாளம் கூறப்பட்டது. சம்பவத்தின் போது அவ்விருவரும் பயணித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்தடத்தில் நுழைந்ததோடு சாலையோரத்தில் இருந்த மரத்தை மோதி விபத்துக்குள்ளானது. அதில் அந்த வாகனத்தின் இயந்திரம் கழன்று சாலையின் வலதுபுறத்தில் விழுந்தது. இதனிடையே உயிர் இழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூறு ஆய்வுக்காக குவாலத்திரங்கானுவில் உள்ள சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட வேளை அச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக குவாலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.